வணக்கம். இப்பதிவினை முதற் தடவை பார்ப்பவர்கள் அல்லது ஏற்கனவே பார்க்கத் தவறியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி தயவுடன் கேட்டுக்கொள்கிறேன். உருத்திராட்ச வில்வ மாலை. தலைமுறை பாவங்களை போக்க வேண்டுமா? இனிய சிவபெருமான் எங்கெல்லாம் தாண்டவம் ஆடினாரோ அங்கெல்லாம் உருத்திராட்ச மரங்கள் வளர்ந்தன என இப்போதும் ஐதீகம் உள்ளன. உருத்திராட்சத்திற்கு மொழி உள்ளது என்று ஆன்மீக மரபில் கூறப்படுகிறது. அதன் வடிவம், முகங்கள், அமைப்பு ஆகியவை ஒவ்வொன்றும் தனித்துவமான ஆன்மீக அர்த்தத்தை கொண்டதாக நம்பப்படுகிறது. வில்வ மரம் இந்து சமயத்தில் மிகவும் புனிதமான மரமாக அனைவரும் அறிந்த ஒன்றே. குறிப்பாக சிவபெருமானுக்கு மிகவும் உகந்த புனித மரமாக வில்வம் போற்றப்படுகிறது. இதன் பயன்கள்: முன்னோர் அருளை நினைவூட்டும் புனித ஆன்மீக வழிபாடு, குல தெய்வ அருளை நாடும் பக்தர்களின் ஆன்மீக அடையாளம், தலைமுறைகள் கடந்து போற்றப்படும் புனித வழிபாட்டு மரபு, குடும்ப நன்மைக்காக பக்தியுடன் வழிபடப்படும் தெய்வீக சின்னம், சிவ அருளை நாடும் பக்தர்களின் பாரம்பரிய ஆன்மீக தேர்வு, முன்னோர் வழிபாட்டு மரபை தொடரும் புனித ஆன்மீக நினைவு சின்னம், பக்தி, பாரம்பரியம், சிவ அருள் மூன்றையும் இணைக்கும் ஆன்மீக பாதை, தலைமுறைகளாக நம்பிக்கையுடன் பின்பற்றப்படும் சிவ வழிபாட்டு சிறப்பு, குடும்பத்தின் ஆன்மீக பாரம்பரியத்தை போற்றும் புனித வழிபாடு, சிவபெருமானின் அருளை நாடி பக்தியுடன் மேற்கொள்ளப்படும் ஆன்மீக மரபு. இதனை பயன்படுத்தும் முறை: சிவ வழிபாட்டிற்கு உருத்திராட்சம், வில்வமணிகள் இணைந்த தனித்துவ வடிவமைப்பு, பிரதோஷம், சிவராத்திரி, சோமவார பூசைகளுக்கு பயன்படுத்தலாம். ஜபம் மற்றும் தியானத்தில் மனதை ஒருமுகப்படுத்த உதவும் என ஆன்மீக பெரியோர்களால் சொல்லப்பட்டுள்ளது. வில்வ இலையால் சிவபெருமானை வழிபடுவதால் தலைமுறை தாண்டிய பாவங்கள் நீங்கும் என்பது நம்பிக்கை. உருத்திராட்சமும் வில்வமும் இணைந்த உருத்திராட்ச வில்வ மாலை ஆன்மீக முக்கியத்துவம் வாய்ந்த மாலையாக போற்றப்படுகிறது. அன்பும் அர்ப்பணிப்பும் கலந்த பக்தியுடன் செய்யப்படும் இந்த வழிபாடு சிவ அருளை நாடும் பக்தர்களுக்கு சிறப்பு மிக்கதாக கருதப்படுகிறது. நன்றி, வணக்கம்.